ஏன் பாரதி, ஆதி தம்பிக்கு டீ தான் பிடிக்குமா? காலையில எப்பவுமே காஃபி தான் குடிப்பாரு. ஆனா ஈவினிங் எப்பவுமே டீ தான். அதுவும் இந்த மாதிரி இஞ்சி தட்டி போட்டு நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தா விரும்பி குடிப்பாரு. ஏய், எதுக்கு சிரிக்கிற? உள்ளத நினைச்சேன் சிரிச்சேன். சிரிப்ப வாங்க தம்பி, வாங்க வாங்க. ஒரு 5 நிமிஷம் இருங்க தம்பி, டீ ரெடி ஆயிடும், நான் எடுத்துட்டு வரேன். அது என்னாச்சு தம்பி, வேற ஏதாவது வேணுமா? ஒன்றும் இல்லை. அது வந்து இவங்க கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இல்லப்பா, ஒரு முக்கியமான விஷயம். அதான். பரவாயில்ல தம்பி, என்ன பேசணும்னாலும் பேசுங்க. குட்டிமா வாடா, நம்ம போலாம். இல்ல வேணாம், பாப்பா இருக்கட்டும். நான் பாப்பா கிட்டயும் பேசணும். சரிங்க தம்பி, மேல துணிக்காய போட்டிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன், நீங்க பேசிட்டு இருங்க. ம்? சொல்லுங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டீ போட்டுட்டு இருக்கேன். அப்படியா? இல்ல, என்ன டீ தூள் யூஸ் பண்றீங்க? மல்லித்தூள், மிளகாத்தூள் யூஸ் பண்றேன். சரி சரி சரி. சரியா? ஹலோ, என்னாச்சு உங்களுக்கு? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் இவ்வளவு தயங்குறீங்க? பேசணும் தான், ஆனா எப்படி பேசணும்னு தெரியல. நீங்க என்ன வேணாலும் பேசலாம், நாங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டோம். இல்ல, உங்க 2 பேர்கிட்டயும் பேசணும். 2 பேர்கிட்டயும் கேட்டா 2 ஆயிடுமே, அப்புறம் எப்படி ஒண்ணு கேட்பீங்க? ஏய், கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீங்க சொல்லுங்க. இல்ல, நாளைக்கு பாஸ்போர்ட் விசா வெரிஃபிகேஷன் இருக்குன்னு ஒருத்தர் வந்துட்டு போனார், பார்த்தீங்கல்ல? ஆமா, பார்த்தேன். அதான், என் பாஸ்போர்ட்ல ஏதோ சின்ன தப்பு நடந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாம் மாறி இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கெல்லாம் பாஸ்போர்ட் ஆபீஸ்ல யாரையும் தெரியாது. சச்சா, நான் அதை கேட்கல. நாளைக்கு வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் வந்தா. ஆமா, கேட்பாங்க. ஆனா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் ஆகாமலே ஏன் வைஃப் இருக்கு குழந்தை இருக்குன்னு பொய் சொன்னீங்க? இல்ல, நான் அப்படி பண்ணல. என் ஃப்ரெண்டு தான் அப்படி ஃபேக்கா ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துட்டா. நாளைக்கு வெரிஃபிகேஷன் வரும்போது அதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சா என் விசா கேன்சல் ஆயிடும். சரி, அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்னு பாக்குறீங்க? நாளைக்கு அந்த ஆபீசர் வரும்போது மட்டும் நீங்க என் வைஃபா நடிக்க முடியுமான்னு கேட்க வந்தேன். ஐயோ, ப்ளீஸ் ப்ளீஸ், தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு வேற என்ன பண்ணணும்னே தெரியலங்க. அதனால தான் நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான். நீங்கள் என் ஒய்ஃப் மாதிரியும் பாப்பா என் குழந்தை மாதிரியும் நடித்தா எனக்கு விசா கிடச்சிரும். ஒரு உதவியாக நினச்சி பண்ணுங்களேன் ப்ளீஸ். இல்ல, ஏன் என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்டீங்க? ஐயோ, இது கேள்விலாம் கிடையாதுங்க, ஒரு ஜஸ்ட் உதவியாக தான். சரி, உதவினே வச்சுப்போம். அது எதுக்கு எங்களை பார்த்து கேட்டீங்க? தெரியல, அது உங்களை பார்த்தோன்னா உதவி கேட்கணும்னு தோணுச்சு. ப்ளீஸ்ங்க, எனக்காக நாளைக்கு ஒரே ஒரு நாள் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அம்மா, இவரை பார்க்க பாவமா இருக்கு, சரின்னு சொல்லுங்க. நாளைக்கு ஒரு நாள் தானே, பண்ணிட்டு போவோம்.
நாளைக்கு காலையில 11 மணிக்கு தானே வெரிஃபிகேஷன்? 11 மணிக்கு. ம். கவலைப்படாதீங்க, நாங்க வரோம். தேங்க்ஸுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க. சரி, அப்போ நாளைக்கு பார்க்கலாம். ம். அதெல்லாம் ஓகே தாண்டி. ஒருவேளை நான் பேசுறதுனால உண்மையிலேயே அவருக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்ப வந்து எங்க அம்மா சாவுக்கு நீதான் காரணம்னு சொல்லி சண்டை போட்டா என்னடி பண்றது? சண்டை போட்டா நல்லது தானே. அவர் அப்படி சண்டை போட்டாருன்னு வச்சுக்கோயேன், சமாதானப்படுத்துறது ஈஸிடி. ஆனா அதுவே அவருக்கு எந்த ஞாபகமும் வரலன்னு வச்சுக்கோயேன், எவ்வளவு கஷ்டம்னு யோசிச்சு பாரு. புரியுது, நெருப்பு தான் கை வச்சா சுடும். ஆனாலும் கை வைக்க சொல்ற. அப்படியே சுட்டாலும் பரவாயில்ல தாங்கிக்கோன்னு சொல்ற. கரெக்டா? கரெக்ட் தான். இங்க பாரு, உடம்பு எரியற வரைக்கும் போகாம ஏதோ உடம்பு சூடு தாங்குற அளவுக்குன்னா உனக்கு ஓகே தானே? இங்க பாருடி, கடவுள் உனக்கு கொடுத்த முக்கியமான வாய்ப்பு இது. இதை எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்க முடியுமோ யூஸ் பண்ணிக்கோ. கண்டிப்பா ஆண்டாள். நாளைக்கு நான் போய் இறங்கும் போது அவர் கண்ணுக்கு பழைய பாரதியா கண்டிப்பா தெரிவேன். அதுக்கு நானும் கொஞ்சம் ஐடியாலாம் வச்சிருக்கேன். ஐடியாவா? என்ன ஐடியா? அது நாளைக்கு போவேன்ல, அப்ப தெரியும். ஓ, ஆனா நாளைக்கு என் வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு தோணுது. கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன்.